இன்றைக்கி எக்ஸை வச்சுட்டு ரொம்ப ஈஸியான அண்ட் டேஸ்டியான சைட் டிஷ் நாங்கள் வீட்டில் செஞ்சோம். அது எப்படி செஞ்சோன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். இது செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான். ஒரு பவுலில் ஒவ்வொரு எக்காக உடச்சி ஊற்றிட்டு சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அது சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கறி லீவ்ஸ், அப்புறம் ஃபைனாக சாப் பண்ண க்ரீன் சில்லிஸ், அப்புறம் ஃபைனாக சாப் பண்ண பெரிய வெங்காயம்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் ரீச் பண்ணுற வரை சாட்டே பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தென் வந்துட்டு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணணும். ராஸ்மெல்ஸ் போனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எக்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஆனியன்ஸும் அந்த எக்ஸும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து சாட்டே பண்ணணும். முட்டையை பார்த்திங்கன்னா நேரம் ஆக ஆக அந்த கடாயில் ஒட்ட ஆரம்பிக்கும். அது ஒட்டாத அளவுக்கு நம்ம வந்து ஃப்ளேம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அந்த கிண்டிகிட்டே இருக்கணும். ஃபைனலி இப்படி தான் இருக்கும். இதை வந்து எக் புர்ஜி, எக் பொரியல் நிறையா சொல்லுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல்